நம்ம வாழ்க்கையில் நம்ம டெய்லி எவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸை கடந்து போகிறோம். எப்பாச்சும் ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்த்து யோசிச்சிருப்போமா, இதெல்லாம் மழை பெஞ்சா எங்கே போகும், இல்லை இதுக்கு வெயில் அடிக்கும் போது இதுக்கெல்லாம் 2 வாய் தண்ணி யார் கொடுப்பான்னு யோசிச்சிருப்போமா. இங்கே நம்ம லைஃப்பை பார்க்குறக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கு இல்லையா. ஸ்ட்ரீட் டாக்ஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சேடான விஷயம் நான் சொல்கிறேன். என்னென்னா, அதுக்கு அடுத்த வேளை சாப்பாடு பண்ணி அதுக்கு தெரியாது. ஸோ யாராச்சும் பிஸ்கட் வாங்கி போடுவாங்க, திடீர்னு யாராச்சும் வீட்டில் மிச்சமான சாப்பாடு போடுவாங்க. சில நாள் வந்து அதோட டே வந்து சாப்பாடே இல்லாமல் போகும். நம்மளால் முடிஞ்ச அளவு ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு பெருசாக எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அதை ஹர்ட் பண்ணாமல் இருப்போம். என்னென்னா, கல் எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரோட் நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எடுத்து அது மேலே வீசுறதா இருக்கட்டும். நான் எல்லாருமே அப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் நம்ம இந்த தீபாவளி டைம்லலாம் பார்க்குறோம், அதோட வாலில் வந்து பட்டாசு கட்டி விட்டுடுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் பார்க்குறப்போ, இது மாதிரி வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாஸில் பார்க்குறப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டாக் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்து பாருங்களேன், அது வந்து சாகிற வரைக்கும் உங்களை மறக்கவே மறக்காது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து கைண்டாக இருங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து